தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே ஒரு பாத்திரத்தை கனத்திற்கும் இன்னொரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்திற்கும் அவன் ஏற்படுத்துவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? எவ்வளோ அருமையான வார்த்தைகள். ஒரே களிமண் தான். அதே களிமண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதான வெவ்வேறு பாத்திரங்கள், வெவ்வேறு வடிவங்கள் அல்லது வெவ்வேறு பாண்டங்கள். மேபி அது ஒன்று கனத்திற்கும் இன்னொன்று கனவீனத்திற்கும் நேராக அது உபயோகப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இப்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒரே களிமண் தான், ஒரே வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தில் எந்த குற்றமோ குறைகளோ அங்கே இல்லை. நிறைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் கடந்து தான் வருது. ஒரே களிமண், ஆனால் பாண்டம் எப்படி வணையப்படுகிறதாம்? வெவ்வேறாக அது வணையப்படுகிறது. வெவ்வேறாக அது வணையப்படுகிறது. ஒன்று எப்படி மாறுகிறது என்றால் கனத்திற்குரியதாகவும் இன்னொன்று கனவீனத்திற்குரியதாகவும் அது வணையப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவராய் இருக்கிறாரே, ஆண்டவர் அவனுக்கு மாத்திரம் இதை செய்கிறாரே, அவளுக்கு மாத்திரம் இதை செய்கிறாரே, எனக்கு கொடுக்கலை, எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் புலம்புகிற ஒரு வார்த்தை காரியம் அதுதாங்க. எனக்கு எதையுமே தரலை, எனக்கு எதையுமே பெற்றுக்கொள்ள உதவி செய்யலை. ஒரே களிமண் தாங்க, புரிந்து கொள்ளணும். ஒரே களிமண், ஒரே வார்த்தை, ஒரே சபை, ஒரே ஊழியக்காரன், ஒரே மெய்ப்பன், ஒரே வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அப்போ அது வந்து உங்களை உருவாக்கி எடுக்கும்போது நல்ல ஒரு பாண்டமாக தான் உருவாக்க நினைக்குது. ஆனால் உருவாக்கப்படுகிற விதங்கள் வித்தியாசப்படுகிறது. ஒன்று கனத்துக்குரியதாக மாறுது, இன்னொன்று கனவீனத்திற்குரியதாக எது மாற்றப்படுகிறது. எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட தாங்க இருக்கு. நீ உன்னை வணையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பாய், ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஏற்ற விதமாய் அவர் வணைவார். அதே நேரத்தில் அவர் வணைவதற்கும் அவருக்கு என்ன உண்டு? சித்தங்கள் உண்டு. அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம இன்னைக்கு மற்றவர்களை கம்பேர் பண்ணி மற்றவர்களை நம்ம மத்தியில் வைத்து எடை போட்டு இப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், ஒரு நாளைக்கு குறைத்து மதிப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எந்த இடத்துல நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க? கனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறீங்களா, கனவீனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதனுடைய காரியத்தை செய்கிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அது போதும். ஒரே களிமண் தான், ஒரே குயவன் தான், பாத்திரம் தான் டிஃப்ரெண்ட்டு, இருக்கிற இடம் டிஃப்ரெண்ட்டு. உங்களை ஒருவேளை கர்த்தர் உயர் ஸ்தானத்தில் வைத்திருக்கலாம், ஒருவேளை உங்களை வந்து வேலையில் ஒரு 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 தாழ்ந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கலாம். இருக்கிற இடத்துல ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே நீங்கள் கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாய், அங்கே நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவருக்கு சாட்சியாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை இப்படி படைச்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு. மேலே இருக்கிறவனும் அதான் சொல்கிறான், கீழே இருக்கிறவனும் அதான் செய்யலாம். ஆண்டவர் கேட்குறாரு, இதன் மேல் நான் எனக்கு செய்வதற்கு அதிகாரம் இல்லையோ? இதை நான் இப்படி வணைகிறதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையோ? தேவனாகிய கர்த்தர் சகல அதிகாரமும் உடையவர். ஒரு காலம் வரும், கர்த்தர் நிச்சயமாய் அந்த பாண்டத்தை உயர்த்துவார். எங்கே வைக்கணுமோ கர்த்தர் அங்கே கொண்டு போய் வைப்பார். சொந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும் பொழுது
ஷோகேஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறதான அந்த கோப்பை ஒரு நல்ல ஒரு மனுஷனுடைய கரத்தில், சாதித்து வருகிறவனுடைய கரத்தில் தூக்கி கொடுக்கப்பட்டு உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து அதற்குரிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லைங்க, வெகு சமீபத்தில் இருக்கிறது. தேவன் உங்களை தூக்கி நிறுத்துவார். இதை நினைத்து உடஞ்சிடாதீங்க. கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை அனுமதிச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இதை நீங்கள் அனுமதிச்சது, நீங்கள் கொடுத்தது, நீங்கள் ஏற்படுத்தினது. உமக்காக நான் எதையும் சகித்து போக, உமக்காக எந்த நிலைமையும் நான் கடந்து வர எனக்கு நீர் கிருபை பாராட்டு. அவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, தங்கள் இருதயங்களில் போட்டு குழம்பிக் கொண்டு, ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், அவர்கள் இப்படி நான் இப்படி என்று சொல்லி எண்ணுகிற அந்த எண்ணங்கள் மாறி போவதாக. அந்த களிமண்ணின் மேல் தேவனுக்கு அதிகாரம் இல்லையோ, எஜமானுக்கு அதிகாரம் இல்லையோ, கர்த்தர் நீர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ பிள்ளையே, ஆனால் உங்களை எனக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். களிமண்ணாகிய உன் மேலே எனக்கு அதிகாரம் இல்லையாப்பா. உன்னை எப்படி வணையணுமோ நான் அப்படி தான் வணைந்தேன். ஒரே களிமண் தான். ஆனால் நீ உன்னை கெடுத்து கொண்டாய் சில சூழ்நிலைகளில். ஆனாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். காலங்கள் செல்லும், காத்திரு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். God bless you. God bless you.